everyone, வணக்கம் and welcome back to this video. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து பல மாசங்களுக்கு முன்னாடி இருந்து எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான். suggest some book. அதாவது நான் புக் எதுவுமே கம்ப்ளீட்டா இது பண்ணாம அது எனக்கு ஃபுல்லா ஒரு சந்தோஷம் தரதுக்கு முன்னாடி எந்த புக்கையும் நான் சஜஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ அதுக்கு முன்னாடி நான் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நான் இப்போ ஒரு புக் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்ம ரெண்டு பேருமே அதை சேர்ந்து அதுல சம்திங் ஒரு ஸ்பெஷல் பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. ஓகே, ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் அந்த விஷயத்த படிச்சு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும்போது அஃப்கோர்ஸ் அது உனக்கும் சந்தோஷத்தை தரும். என்னன்னா, புக் இஸ் எல்லாரும் இதை பத்தி எல்லாருமே இதை பத்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா? இதை பத்தி நிறைய வீடியோ வந்திருக்கு. இதை படிச்சு இதுல ஒன்னும் இல்ல, சும்மா பாசிட்டிவா திங்க் பண்ணுன்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நெகட்டிவா சொல்றவங்களும் இருப்பாங்க. அந்த போர்ஷனை அப்படியே கட் பண்ணி தூக்கி வீசிடுங்க. பட் ஆனா இந்த புக் படிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இதை படிக்கிறதுக்குன்னு உனக்கு ஒரு பொறுமை வேணும். அது இல்லைன்னா முடியாது. ஒரு புக்கு படிக்கிறதுக்கு பொறுமை இல்லை, அதுல என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்க பொறுமை இல்லைன்னா எப்படி? புக் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பொறுமையான விஷயம் தான். இதுல மெயினா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை கத்துக்கலாம். நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன், பட் ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், உனக்கு டைம் இருக்காது, புக் படிக்க முடியுமா இல்லையான்னு தெரியல, பட் ஒரு 10 minutes இதுல ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான். அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. பேஜ் நம்பர் 45ல how to use the secret. இதுல சீக்ரெட் அப்படிங்கிறதே வந்து உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அது எப்படி கிடைக்கும்? ஸோ இந்த புக்கை நான் உனக்கு இப்போ படிச்சு காட்டுறதுக்கான ஒரே ஒரு ரீசன், டக்குன்னு 3 விஷயம் தான் சொல்ல போறேன். அதை வச்சு உன் லைஃபை நீ எப்படி மேலே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு உன் லைஃப்ல அப்ளை பண்ணு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அலாதீன் அண்ட் அற்புத விளக்கு தெரியும்ல உனக்கு. இந்த மாதிரி அலாதீன் வந்து அந்த அற்புத விளக்கு எடுத்து தூசி தட்டினாரு. ஸோ தூசி தட்டி அதை பார்த்ததுமே அதுல இருந்து ஒரு ஜீனி வந்துட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை நீ கேளு, நான் கொடுக்குறேன். அந்த ஜீனி எதுவுமே பேசாது. உனக்கு என்ன தேவையோ அதை கேளு, நான் கொடுக்குறேன். அவ்வளவுதான். உனக்கு இது தேவையா தேவையில்லை, இது கெட்டது நல்லது எதுவுமே அந்த ஜீனி வாயை திறந்து பேசாது. உனக்கு என்ன தேவையோ அதை நீ கேட்குற, அதை நான் கொடுக்குறேன். ஸோ அப்படிதான் இந்த யூனிவர்ஸும் வேலை செய்யுது. உனக்கு என்ன தேவையோ அது நீ கேட்கணும். கேட்டா கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். அது நல்லது கேட்குறியா, நீ கெட்டது கேட்குறியா, என்ன அப்படின்றதெல்லாம் யூனிவர்ஸ்க்கு தெரியாது. நீ என்ன கேட்குறியோ அது கிடைக்கும். ஸோ இந்த சாப்டரே வந்து ஹவு டு யூஸ் த சீக்ரெட். இதுல 3 ஸ்டெப் தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இஸ் டு ஆஸ்க். உனக்கு என்ன வேணுமோ அதை நீ கேட்கணும். இதுல உனக்கு என்ன தேவை அப்படிங்கறதே உனக்கு தெரியல அப்படின்னா தான் இங்க பிரச்சனை. இப்ப எல்லாத்துக்குமே உனக்கு இன்னைக்கு ஒண்ணு தோணும், நாளைக்கு ஒண்ணு தோணும், அதுக்கு அடுத்த நாள் ஒண்ணு தோணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வேற மாதிரி வேணும்னு தோணிட்டு இருக்கு அப்படின்னா உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது உனக்கே தெரியல. அப்ப நீ என்ன ஜென்ரேட் பண்ற? ஒரு மிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ற. நீ எப்படி இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்றியோ அந்த மாதிரி உனக்கு நடக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி மிக்ஸ்டா தான் நடக்கும். ஸோ உனக்கு என்ன தேவை, உனக்கு கிளியரா என்ன வேணும் அப்படிங்கறத முதல்ல நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. உனக்கு ஒரு கிளியரான வியூ வேணும். ஓகே ஃபைன், எனக்கு இதுதான் தேவை, எப்ப எந்த நிமிஷமா இருந்தாலும் நான் இதுதான் நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு இதுதான் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன தேவை அப்படிங்கறத நீ அனலைஸ் பண்ணு. இன்னைக்கு இது சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு இது சாப்பிடணும் அப்படியெல்லாம் இல்லை. உன்னோட இது எப்படி யோசிக்கணும், லாங் டேர்மா யோசிக்கணும். உனக்கு என்னெல்லாம் வேணும், உனக்கு கனவெல்லாம் என்ன, நீ எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுற, என்னெல்லாம் வாங்கணும், எப்படியெல்லாம் இருக்கணும், அந்த மாதிரி உனக்கு ஒரு கிளியரான கோல் வேணும். எனக்கு இது சாப்பிடணும், எனக்கு இவங்க வந்து என்கிட்ட பேச மாட்டாங்க, இவங்க பேசணும்னு சொல்லிட்டு அதை போய் உட்காந்து யூனிவர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் வேஸ்டிங் ஆல் யுவர் பவர்ஸ். இப்படி பண்ணாம உனக்கு என்ன தேவைன்றது ஒரு கிளியரான ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்கோ. அதுதான் இஸ் டு ஆஸ்க். உனக்கு என்ன தேவைன்றது தெரிஞ்சுட்டு நீ கேட்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு டைம் நீ கேட்டுட்ட அப்படின்னா அதோட விட்டுறணும். அதுக்கான வேலையை மட்டும் நீ எப்பவுமே ரெகுலரா செஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு கடைக்கு போய் நீ ஏதாவது ஆர்டர் பண்ற, சரியா? ஆர்டர் வந்து போயிடுச்சா அவங்க கிட்ட தெரிஞ்சிடுச்சா, கொண்டு வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் மறுபடியும் செக் பண்ணிட்டே இருப்போமா? கண்டிப்பா கிடையாது. ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு, நமக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க அது ரெடி ஆனதும். அது மாதிரி சும்மா நெய்ன்ட்டு நான் வந்து இன்னைக்கு ப்ரே பண்றேன் டெய்லி போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, சரியா? அதுவுமே ஆக்சுவலி தெளிவா கொடுத்துருக்காங்க. ஒரு கடைக்கு போய் நீ இந்த மாதிரி வேணும்னு சொன்ன அப்படின்னா அவங்க தருவாங்க ரெடி ஆனதுமே. அதே மாதிரி உனக்கு என்ன வேணும்ன்றத நீ கேட்டுட்ட அப்படின்னா அந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது உனக்கு எப்ப அது கைக்கு வரணுமோ அப்போ வரும். ஓகே, அதுதான்
the first thing, how to use the secret, உன்னோட எல்லா விஷயமும் நடக்கிறதுக்கு நீ முதல்ல என்ன பண்ணும், is to ask. உனக்கு என்ன வேணுமோ அதை நீ இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேளு. அண்ட் செகண்ட் விஷயம் is to believe. அதை நீ நம்பணும். ஒரு விஷயம் நீ சொல்லிட்ட அப்படின்னா அது நடக்க போகுது, அது நடக்கும் அப்படின்றத நீ நம்பணும். சும்மா யூனிவர்ஸ் கிட்ட வேண்டிட்டு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ணி கொடுக்காது, இந்த கார் கொடுக்கும்னா எப்படி கார் கொடுக்கும், வீடு கொடுக்கும்னா எப்படி எனக்கு வீடு கொடுக்கும், நிறைய பணம் வேணும்னு நான் கேட்குறேன் எப்படி எனக்கு பணம் கொடுக்கும், இது மாதிரி டவுட் படுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. கொடுக்கும்னா கொடுக்கும், அது எப்படி கொடுக்கும், என்ன கொடுக்கும், எவ்வளோ கொடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் நீ நோன்ற வேலை வச்சுக்க கூடாது. அது உன்னோட டியூட்டி இல்ல. யோர் டியூட்டி இஸ் டு புட் எஃபர்ட்ஸ் அண்ட் பிலீவ். நம்பு, உனக்கு இதெல்லாம் கிடைக்கும், நீ இதெல்லாம் கேட்டிருக்க, கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றத நீ நம்பணும். இல்ல நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சனா நடக்காது. ஏன்னா நீ அங்க மிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்க. அப்ப என்ன ஆகும், இதுவும் நடக்காது அதுவும் நடக்காது, இல்லைன்னா எது ஸ்ட்ராங்கா இருக்கோ அது நடக்கும். நடக்காது 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 நடக்காது, நானே பண்ணாதான் நடக்கும் அப்படின்னு நினைச்சேன்னா கண்டிப்பா நீயா பண்ற வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது. சோ யூ ஹாவ் டு பிலீவ். நான் நம்புறேன், எனக்கு இதெல்லாம் கிடைக்கும், நான் நம்புறேன், இப்படி எல்லாம் தான் நான் இருக்க போறேன், இதெல்லாம் தான் எனக்கு தேவை, எனக்கானது என்கிட்ட கண்டிப்பா வந்து சேர்ந்துரும் அப்படின்ற ஒரு சந்தோஷம், ஒரு 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 நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கணும். இந்த புக்கை படிக்கும் போது ஆக்சுவலி நான் ரொம்ப அவ்வளோ ஹாப்பியா இருக்கேன். எனக்கே தெரியல இவ்வளோ பாசிட்டிவிட்டி இந்த புக்ல இருக்கா அப்படின்றது. இட்ஸ் சம்திங் அரவுண்ட், நான் விலையே பார்த்து சொல்லிடுறேன், எவ்வளோ வரும்னா ஒரு 300 சம்திங் தான் நினைக்கிறேன், தெரியல. ஸோ தயவு செஞ்சு இதை பத்தி நீ ஆன்லைன்ல படிச்சாலும் சரி, புக்கா வாங்கி கையில வச்சு படி. அதை நீ ஃபீல் பண்ணு. ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு ஃபீல் ஆகும். நீ வேற மாதிரி மாறிடுவ, ரொம்ப பாசிட்டிவான பர்சனா மாறிடுவ. நான் ப்ளீஸ் எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையில, ப்ளீஸ் இந்த புக்கை வாங்கி தயவு செஞ்சு படி. ஓகே. ஸோ செகண்ட் ஒன் என்ன சொன்னேன், இஸ் டு பிலீவ். நம்பு. பைத்தியக்காரங்க தான் இந்த பாசிட்டிவிட்டியா இருப்பாங்க, சும்மா நம்பிட்டு இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் இங்க. ஹார்ட் ஒர்க் வேலை செய்யும் கண்டிப்பா, ஆனா எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாம ஹார்ட் ஒர்க் மட்டுமே போட்டுட்டு இருக்க அப்படின்னா வேலைக்காகாது. ஸோ பிலீவ் பண்றதுலதான் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீ ஒரு வெக்கேஷனை புக் பண்ணிட்ட, ஒரு கார் வாங்கிட்ட, ஒரு வீடு வாங்கிட்ட அப்படின்னா உனக்கே தெரியும் இதெல்லாம் உன்னோடது அப்படின்றது நீ நம்புற. ஸோ மறுபடியும் ஒரு போன வெக்கேஷனுக்கு ஆல்ரெடி ஒரு வெக்கேஷனுக்கு டிக்கெட் போட்டு வச்சிருக்க, அங்க போகணும்னு மறுபடியும் அதுக்கே டிக்கெட் போடுவியா? கிடையாது. அங்கதான் நீ போறல அப்படின்னு நீ பிலீவ் பண்றல. ஸோ மறுக்க ஏன் ஒரே போன இடத்துக்கே போகணும், இல்லைன்னா டிக்கெட் போட்ட இடத்துக்கே போடணும், வாங்கின காரே வாங்கணும், வாங்கின வீடே மறுபடியும் ஏன்? நீ தான் பிலீவ் பண்ணும். ஸோ புக் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு நீ பொறுமையா இருக்கணும். அண்ட் த ஃபைனல் ஒன் ஆஃப் சீக்ரெட் இஸ் டு ரிசீவ். உனக்கு இதெல்லாம் கிடைச்சா நீ எவ்வளோ சந்தோஷமா இருப்ப. இப்போ உன்கிட்ட நிஜமாவே ஒரு கார் இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. செகண்ட் ஒன் சொன்னது இஸ் டு பிலீவ். கிடைக்கும்னு நம்பு, இதெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கணும், எனக்கானது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நம்புற. அண்ட் தேர்ட் ஒன் அப்படிங்கிறது இஸ் டு ரிசீவ். ஸோ இதெல்லாம் நீ ரிசீவ் பண்ற. ஒரு வீடு ஆல்ரெடி உன்கிட்ட இருக்கு, இதுதான் உன் வீடு, ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் சொல்றாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த வீடு உன்கிட்ட இருக்கு, நீ சந்தோஷமா இருக்க, அண்ட் உன்கிட்ட ஆல்ரெடி எல்லாமே இருக்கு, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு மனநிலைமைக்கு நீ போன அப்படின்னா நீ பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்ப, உனக்கு என்னென்ன வேலையோ அதெல்லாம் நீ பண்ணிட்டு இருப்ப. பட் உனக்குள்ள ஆல்ரெடி தோணும், எனக்கு இது கிடைச்சிருச்சு, நான் இதை நம்புறேன், எனக்கு ஆல்ரெடி ரிசீவ் ஆயிடுச்சு, ஐ ஆம் குட், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டு ஆஸ்க், செகண்ட் ஒன் இஸ் டு பிலீவ், தேர்ட் ஒன் இஸ் டு ரிசீவ். ஸோ நீ ஒரு விஷயத்த கேளு, உனக்கு கிடைக்கும்னு நம்பு, மூணாவது கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ, உன்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற ஒரு தாட் உனக்கு இருக்கணும். ஓகே. ஸோ இதுல முக்கியமான சாப்டர் தான் நான் உனக்கு இப்ப சொன்னேன். இதுல இன்னும் நிறைய இருக்கு, நானே இப்ப பாதி தான் படிச்சிருக்கேன். ஓகே. ஸோ இன்னும் நிறைய 3-4-60% படிக்க வேண்டியது இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயத்த தான் நான் உனக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்பு, உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். உனக்கு என்ன வேணுமோ கேளு, பி பாசிட்டிவ். ஓகே. See you all in another video. If you like this video, do like, share, comment, subscribe and hype the video. Okay. See you on another video. Tata, take care. Bye bye.